நேற்று தரம்சாலாவில் நடந்துட்டு இருந்த பிபிகே vs டிசி மேட்ச் திடீர்னு கால் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ எதுக்கு பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எகெயின் பாகிஸ்தான் வந்து பஞ்சாபையும் ராஜஸ்தானையும் டார்கெட்டாக வச்சு ஒரு அணு ஆயுதத்தை போட்டுருந்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து நல்ல வேலையாக ரஷ்யா கிட்ட வாங்கின S-400 இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து வானத்திலே வரதை நியூக்ளியஸ் பண்ணி அதை வந்து தடுத்து நிறுத்திடுச்சு. ஸோ அதனால இந்தியாவுக்கு எந்த ஒரு சேதமும் ஆகலை. என்ன இருந்தாலும் இன்னைக்கு அதிகாலையில் மொத்த இந்தியாவுமே நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கும்போது பாகிஸ்தானில் இருக்க முக்கியமான சிட்டி லாகூர்ன்ற சிட்டியில் நம்மளோட இந்தியா அன்மேன் ட்ரோன்ஸ் அனுப்பி அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து போர் நடத்தணும்னு விருப்பம்லாம் கிடையாது, ஸோ இதை வந்து வளர்க்கணும்னு எங்களுக்கு வந்து விருப்பம் கிடையாது, ஸோ அவங்க கொடுத்ததுக்கு நாங்கள் பதிலடி தான் தந்துட்டு இருக்கோம், ஸோ இதுக்கு மேலேயும் பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னதான் நேற்று தர்மசாலாவில் அந்த மாதிரி ஆகியிருந்தாலும் ஸோ எந்த ஒரு பிளேயர்ஸ்க்கும் எந்த ஒரு பார்க்க வந்த ஆடியன்ஸ்க்கோ எதுவுமே ஆகலை. ஸோ எல்லாமே சேஃபாக இருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல நிம்மதியாக இருக்கோம்னா அது வந்து சோல்ஜர்ஸ் பார்டரில் ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளால அங்கே போய் ஃபைட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு இங்கேருந்து பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ப்ரேயர். ஸோ நம்ம அது மட்டும் பண்ணுவோம். ஸோ ஜெய் ஹிந்த்.